முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 58வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தேவா, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவருடைய ஜாமீன் மனுக்கள் ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. தற்போது இவர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில்தான் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிந்தது. இதன் காரணமாக இன்று புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து 58வது முறையாக அவருடைய நீதிமன்ற காவலை மீண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கும் நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்தார். அதே போல இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற சட்ட வழக்கில் அப்போதைய சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளையின் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் இன்று நீதிபதி அல்லி முன்பு இன்று ஆஜரானார். அப்போது அவரிடம் அந்த செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து இந்த முறைகேடு நடைபெற்ற காலகட்டத்தில் அந்த வங்கியில் நடைபெற்ற அந்த பண பரிவர்த்தனை தொடர்பான பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக குறுக்கு விசாரணை இன்று செந்தில் பாலாஜி தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருடைய குறுக்கு விசாரணை இன்று முடியாததால் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் 5ஆம் தேதிக்கு நீதிபதி அல்லி தள்ளி வைத்துள்ளார். தேவா, தகவலுக்கு நன்றி மதன்.